தமிழ் சினிமாவில் வந்து 100 கோடி ரூபாய் கூட தொட முடியாமல் தடுமாறிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து காலா, கபாலி 2.0 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை இந்த படங்கள் எல்லாத்தையும் சேர்த்தும் போது கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணின ஒரே ஒரு தமிழ் சினிமா நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதில் இல்லை 43 வருடங்களுக்கு மேலே வந்து நின்று பேசுகிறாரு. தமிழ் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலே வந்து வரலாறு இருக்குது. அந்த 70 வருட வரலாறில் பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் சரி மிகப்பெரிய உயரங்களையும் ரஜினி சார் தன்னோட படங்கள் மூலமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எந்தவித மாற்றுக்கருத்து கிடையாது. கபாலி படம் வந்து 300 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து காலா படம் 200 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. 2.0 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 கோடி நெருங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பேட்டை படம் வந்து 200 கோடியை வந்து கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1200 கோடிக்கு மேலே வந்து பிஸ்னஸ் பண்ணின ஒரே ஒரு தமிழ் சினிமா நடிகராக இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்கார். ரஜினி சாரை மற்ற யாரு கூடயுமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒருத்தர் இருக்கும்போது, ஒரு பெரிய இடத்த ஒருத்தர் இருக்கும்போது அவர் கூட வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது தப்பே இல்லை, லாஜிக்கலி தப்பு கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். ஒரே வருஷத்துக்குள்ள 1200 கோடி பிஸ்னஸ் பண்ண ஒரு ஹீரோவையும் இது வரைக்கும் 300 கோடியே தாண்டாத ஹீரோக்களையும் கம்பேர் பண்ணுறது சரியான விஷயமா தப்பான விஷயமா அப்படிங்கிறத தமிழக மக்கள் எல்லாம் சாதாரண சாமானிய மூளை இருக்க மக்களுக்கு கூட புரியும். இதுக்கு வந்து சினிமாவோட நாலேஜ் வேணும், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு தேட்டர் ஓனர்கிட்ட போய் உட்காந்து பேசணும் அப்படின்னு கூட அவசியமே கிடையாது. லாஜிக்கலாகவே தெரிஞ்சுக்கணும். ரஜினி சாரோட சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 வருஷம். ஆனால் அவர் கூட கம்பேர் பண்ணுற ஹீரோஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 25 வருஷத்துக்கு மேலே. ரஜினி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு 4-5 வருஷத்தை சேர்த்துனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோஸோட வயசே இருக்குது. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார். அந்த உயரத்தை நோக்கிய பாதையை நோக்கி இவங்க நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா படங்கள் நடித்து அந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா 70% படங்களுக்கு மேலே வந்து ஹிட்டு கொடுத்த ஒரு நடிகரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் சினிமாக்குள்ளே கிடையவே கிடையாது. அந்த வெற்றியை அவர் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுதான் அவருடைய புத்திசாலித்தனத்தை காட்டுது. இந்த 43 வருடங்களில் முதல் 25 வருஷத்தில் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 125 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டார். கடைசி 20 வருடங்களுக்கு மேலே ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 25 படங்களுக்குள்ளே தான் படமே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய இடமும் சரி அந்த வெற்றியுடைய பாதையும் சரி மாறாமல் இருக்குது. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த 125 படங்கள் மூலமாக தன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய உயரத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குண்டான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்து கற்றுக்கவும் செய்கிறாங்க. அந்த சினிமா தொழில் சார்ந்தவங்க ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் வந்து மக்கள் ரசிப்புக்காக எந்த விஷயம் தேவை அப்படிங்கிறத மட்டுமே கால்குலேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா படம் பண்ணவர் வந்து ரஜினி சார். ரஜினி சாருடைய மாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் தமிழ் சினிமாவுக்குள்ளே முன்னேறிய ஒரு மாஸ் ஹீரோ கடந்த 25 வருடங்களுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத நம்ம அழுத்தி சொல்ல முடியும். அதை யாரும் மறுக்கவே முடியாது, மறைக்கவும் முடியாது. அதை மறுத்தும் அதை மறைச்சும் என்னதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூசி மொழிகை இவர் தான் பெரிய ஆள், ரஜினியோட பெரிய ஆள், ரஜினியோட பெரிய ஆள்னு சொல்லி அந்த ரஜினிங்கிற பேர் இல்லைன்னா இவர் பெரிய ஆள்னு கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு வரும். கடந்த 29 வருடங்களுக்குள்ள ரஜினிகாந்த் கூட கம்பேர் பண்ணாமல் ஒரு ஹீரோ வளர்ந்தது இல்லை அப்படிங்கிறது வரலாறு. இவரை பற்றி நெகட்டிவான விஷயங்களை சொன்னால் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்லா கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற சில மக்கள் செய்கின்ற விஷயங்கள் தான் இது. இந்த மாதிரி எல்லா எதிர்வினைகளுக்கும் ரஜினி சார் ஒரே ஒரு விதத்து மூலமாக தான் பதில் சொல்லுவார், அது அவருடைய உழைப்பு மூலமாக. ஏன்னா ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கிற மாதிரி கலெக்ஷன் வந்த மாதிரி காட்டிக்கிறவர் கிடையாது. ரஜினி சார் வந்து கலெக்ஷன் கொடுக்கிறவர், உழைக்கிறவர். இது சில பேருக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்பாங்க, சில பேர் புரியாமையும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னை விட உங்களை விட காலம் மிகப்பெரிய பதிலை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.